ஐயோ குடு, அது ரொம்ப நல்ல ஷூ, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஷூ. குடுக்குறியா? வைத்தியம், இறங்கு. ஷூ விஷயத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஐயோ போற, அந்த ஷூல தானே இருக்கு. வாயில நொறுங்க வேண்டியது கால்ல நொறுங்க போகுது. இந்த ஹிட்லர் கிட்ட சிக்கனா சின்ன பின்னம் தான். சும்மா காலங்காத்தால. ஷூ டைட்டா இருக்கே. நீங்க வளர்ந்துட்டீங்களா? அதான் சைஸ் பத்த மாட்டேங்குது. ஏய் மென்டல், நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஷூ போட்டேனா செட் ஆகாம இருக்கிறதுக்கு. நான் உள்ள கேட்ட சத்தம் இந்த ஷூல இருந்து வருது. நான் சொன்னதை கேட்காம போனா எப்படிதான் ஆகும்? இப்போ வந்து நான் சொல்றதை கேளுங்க, அந்த ஷூ போட்டுக்கோங்க. இந்த ஷூல இருந்து வர சத்தமும் நீ தேவையில்லாம என் மேல அக்கறைப்படுறதும் ஏதோ தப்பா நடக்குது. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன ஏதோ சரியில்லை. ஏய், என்னது இது? ஹிட்லர் கிளாஸ் எடுத்து சாவடிக்க போறாரு. என்னது இது? போற அம்மா, என்னாச்சு ஏஜே? என்ன ஆச்சு? இவள இந்த ரூம்குள்ள விட மாட்டேன்னு சொன்னேன். நீதான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இவள இந்த ரூம்குள்ள அனுப்பி வச்ச. இவ பண்ற வேலைய பாரு. இதெல்லாம் இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தகுதியானதா இருக்கா? நீயே சொல்லு. நீயா? என்னமா நடந்துச்சு? இருங்க, நகருங்க. நீங்களும் நகருங்க. அம்மா, நீ என்ன பண்ற? அதெல்லாம் ஏன் நகத்துற? வெயிட். இவ பண்ற வேலைய பாரு. ஏய், என்ன பண்ற? கொஞ்சம் பேசாம இருங்க. அப்பதான் நான் பார்த்தேன். என்ன பண்ற? ஏன் இப்படி நடுவுல வச்சிருக்க? இது ஷூக்குள்ள போட்டு ஷூல நாஸ்தி ஆகி, ஷூட வேலை என்ன தெரியுமா உனக்கு? கண்டதெல்லாம் உள்ள போடுறேன். அறிவு இருக்கா உனக்கு? என்ன ஹாசினி இது? இது எப்ப போய் வாங்கிட்டு வந்த? நம்ம வீட்ல இல்லாத டீயா காஃபியா? சும்மா. அது இல்ல ஜெயம்மா, எனக்கு இப்படி குடிச்சுதான் பழக்கம். எங்க வீட்ல காலையிலேயே அப்பா சொம்புல டீ போற எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. நானே என் தங்கச்சியும் இப்படிதான் சாப்பிடுவோம். காலங்காத்தால யாராவது இப்படி சாப்பிடுவாங்களா? காஞ்சு போன பண்ணும் கப்படிக்கிற டீயும். சிச்சி சிச்சி, இது பன் இல்ல, பொறை. பொறையா? சூடான டீ வித் பொறைங்கிற காம்பினேஷனை அடிச்சுக்க எதுவுமே இல்ல. ஒரு கடி, ஒரு குடி. ஆஹா, சொர்க்கமே
அது நம்ம ஊரு டீயும் பொறையும். அது என்னது அது கடி புடி? கடிப்புடி இல்ல ஜெயம்மா, இப்போ பாருங்க. ஓ இது பொறை, இது டீ. ஒரு கடி, ஒரு குடி. That's all. ஓ இன்னைக்கு டிவில வர விளம்பரத்துல டீல பிஸ்கெட்ட தொட்டு சாப்பிடுற மாதிரி வருது. அதெல்லாம் இந்த டீயும் பொறையும் பார்த்து காப்பி அடிச்சதுதான். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இத பல்லு விளக்காம சாப்பிடணும். சும்மா ருசி அப்படி இருக்கும். பல்லு வளர்க்காமலையா? என்ன ஓவரா பில்டப் பண்றீங்க? நீங்க குடிக்கிற பெட் காஃபி மட்டும் பிரஷ் பண்ணிட்டு தான் குடிக்கிறீங்களா? தமிழ்ல சொன்னா சீச்சி, அத இங்கிலீஷ்ல சொன்னா வாவ் சூப்பரா? நான்சென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றது மட்டும் இல்லாம இப்ப உட்கார்ந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இதுல என்ன கேவலம்? இந்த காம்பினேஷனை உங்க ரெஸ்டாரண்ட்ல கொடுத்து பாருங்க. காலையில கூட்டம் சும்மா பிச்சிட்டு போகும். என் ரூம் நாஸ்தி பண்ணிட்டு, என் ஷூ நாஸ்தி பண்ணிட்டு, இப்ப எனக்கே டிப்ஸ் தரியா நீ? எனக்கு வர கோவத்துக்கு இதெல்லாம் கொண்டு போய் குப்பையில போட. டென்ஷன் ஆக்கிட்டேன். மூணே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இத பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சேன், இன்னைக்கு இது மட்டும் தான் குப்பையில போகும். நாளைக்கு இதோட சேர்த்து நீயும் குப்பையில போயிடுவேன். காலையில ஊரே பாக்குற மாதிரி வெளியில போய் டீ வாங்கிட்டு வந்திருக்கே. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ இந்த வீட்ல உனக்கு கொடுமை நடக்கிற மாதிரியும் டீ கூட குடுக்காத மாதிரியும் பேச மாட்டாங்க. போற இடத்துக்கு தகுந்த மாதிரி உன்னை மாத்திக்க மாட்ட. உன்னால மாத்திக்க முடியலனா அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாத. ஊரே பாராட்டுற ரெஸ்டாரண்ட் ஓனரோட பொண்டாட்டி நீ. நீ வெளிய டீ வாங்கினா ரெஸ்டாரண்ட பத்தியும் ஏஜே பத்தியும் கஸ்டமர்ஸ் தப்பா நினைக்க மாட்டாங்க. நேத்து அப்படிதான் பசியில விரதத்தை பாதியிலே முடிச்சு சாப்பிட்ட. இன்னைக்கு நாகரிகம் இல்லாம தெருவுல போய் டீ வாங்கிட்டு வந்திருக்க. வாயையும் வயிற்றையும் அடக்க முடியலனா இப்படிதான் திண்டி வாங்கிட்டு நிக்கணும். போலாம். ஃபைல வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. இட்ஸ் ஓகே. நான் ஃபைல வீட்ல இருந்து வர வச்சுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்க மத்ததெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க் யூ. கேக்காரி காலையில பண்ண டார்ச்சரால ஃபைல வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அவன் என் வீட்டுல இருக்க வரைக்கும் என்னெல்லாம் குழப்பங்களை உண்டாக்குவாளோ என்னமோ. நேரத்துல யாரு? ஏஜேவா? ஆச்சரியமா இருக்கே. क्या है बेटा? அம்மா, என் கபோர்ட்ல ஒரு பிளாக் கலர் ஃபைல் இருக்கும். அது கொஞ்சம் அர்ஜென்ட்டா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. நானா? ஏன் வேற யாரும் இல்லையா என்ன? இருக்காங்க, ஆனா இன்னைக்கு மீட்டிங் இருக்கு இல்லையா, அதான் எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அதனால தான் உன்ன வர சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. 10 மணிக்கெல்லாம் மீட்டிங் ஆரம்பிச்சிடும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபைல எதுக்கு விட்டுட்டு போன? அதான் உன்னால
நம்ம வீட்ல ஒரு குட்டிச்சோரு குடிசை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல, அவ பண்ண கூத்துனாலதான் நான் ஃபைல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஃபைல மறந்தாலும் அவளை திட்டுறத மட்டும் மறந்துடாத. சரி சரி, எடுத்துட்டு வரேன். போனை வச்சிரு, டென்ஷன் ஆகாத. சரி சீக்கிரமா. இந்த கேக்காரியோட சேர்ந்து நம்மள ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் வீட்டு தொலைவாளம். ஐடியா. ஹாசினி மேல இன்னும் ஏஜே கோவமா தான் இருக்கான். இந்த ஃபைல ஹாசினி கிட்ட கொடுத்து அமிச்சா என்ன? டைம்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஹாசினி மேல இருக்கிற கோவம் என் பேட்டாவுக்கு போயிடுமே. ஜெயம்மா, நீ ரொம்ப ஸ்மார்ட். வர ஹாசினி அனுப்பி விடும். ஏஜ் கிட்ட காலையில செம்மையா வாங்கலாம். யாரு? எங்க இருந்து சத்தம் வருது? இங்க பாருக்கா, இவ அழுதுட்டு இருக்கா. இன்னைக்கு ஏஜென்ட் ரைட்ல ஆடி போட்ட போல இருக்கு. சாப்பிட்ட சொம்புட்டி கண்ணீரா வெளிய வருது. எப்பவும் அழாதவ இன்னைக்கு அழறானா டோஸ் செம்மையா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அழுகையை இப்படியே கண்டினியூ பண்றதுக்கு நாம ஏதாவது பண்ணணும். ஹாசினி, ஐயோ, என்னம்மா என்னாச்சு? ஏன் அழற? எல்லாம் நல்லபடியா நடந்த நான் ஏன் அழறேன்? நடந்ததை நினைச்சலாம் அழாதம்மா. சாயந்தரமான எல்லாம் சரியாயிடும். சப் டீக் ஹோதா ஹை. அது ஓகே, ஆனா நைட் என்னால இந்த சீரியலை பார்க்க முடியாது, வேலை இருக்குமே. சீரியலா? ஆமா, தேவியானியோட முகத்தை பாத்தீங்களா? என்னால அழாம இருக்க முடியல. அப்பா, என்ன உன் புருஷன் ஞாபகமா? இந்த கேமரா வச்சுக்கிட்டு வெட்டியா வாழ்க்கைய வீணாக்கிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துட்டான். இது வாச்சும் சம்பாரிச்சு கொடுக்கறதுனா கொடுத்துட்டு போட்டுமே. சொன்ன செய்யு. எவ்வளவு போய் அழுகுறான நம்பிட்டோமே. இவ எல்லாரையும் கதற விடுறவ, இவளாவது அழுவுறதாவது. இப்படி டிராமா பண்றோம். நீ காலையில நடந்த பொரைட்டி மேட்டருக்காக தான் இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ சீரியல் எல்லாம் பாப்பியா? எங்க வீட்ல பாத்துட்டு தான் இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் சீரியல் வெள்ளிகளையே மிஞ்சிரும் போல இருக்கு. அதுக்கப்புறம் சீரியல் பாக்குறதே இல்ல. இன்னைக்கு எதாச்சியா புது புது அர்த்தங்கள் சீரியல் பார்த்தனா, இன்னைக்கு காலையில ரீடெலிகாஸ்ட். என்ன மாதிரியே தேவியானிக்கும் ஜோடி ஒரு சமயக்காரர் தான். எது சமையல்காரனா? ஏன் புள்ள உனக்கு சமயக்காரனா தெரியறானா? சாரி சாரி சாரி, ரெஸ்டாரண்ட் ஓனர். ஆனா சீரியல்ல பாருங்க, அந்த ஹிட்லர். எது? சாரி, அந்த ஹீரோ தேவியானி கிட்ட சிரிச்ச முகத்தோட பேசுறாரு, பழகுறாரு. ஆனா உங்க மகனும் இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு. எப்பவுமே அப்படி இருக்கிறது இல்லையே. போங்க ஜெயம்மா, அவர் எப்பவுமே அப்படிதான். இல்ல, கிடையவே கிடையாது. நீ வேணா இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பாரு. இத பாக்குறதுக்கு அங்க வேற போணுமா? எதுக்கு? என் மேல பாயறதுக்கா? இதுக்குன்னு போக வேண்டாம். ஆனா நீ ஒரு பொருளை குடுத்துட்டு வரணும். ஹிட்லர் கிட்ட கொடுக்கணுமா? ஏஜே கிட்ட. ஹிட்லர் கிடையாது, ஹிட்லர் நகி. என்ன கொண்டு போகணும்? நான் போக மாட்டேன். இங்க கத்துனது உங்க 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நான் அங்க போனா 40 பேர் பாக்குற மாதிரி கத்துவாரு. நான் போகல சாமி.
கொஞ்சம் அவசரமான விஷயம்னு சொல்றான், வெரி இம்பார்ட்டண்டா என்ன கொண்டு வர சொல்றான். நான் வயசானவ தானே, நான் எப்படிமா போறது, நீ ஏன் சொல்லு. என்ன விட்டுருங்க ஜெயம்மா. இப்ப நான் போனா காலையில நடந்தது மனசுல வச்சுட்டு சண்டைக்கு வருவாரு. இப்படியே வாழ்க்கை பூரா போகாம இருந்துருவியா? அது உன்னோட ரெஸ்டாரண்ட் உனக்கு எப்பதான் ஞாபகத்துக்கு வரும்? புருஷனோட சொத்து பத்தெல்லாம் எங்க எப்படி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐயோ ஜெயம்மா, உங்க மகனோட சொத்து எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு நான் வரல. ஹிட்லர் தான் பொண்டாட்டிய கொண்ட ஆதாரத்தை தேடி வந்திருக்கேன். அது தெரிஞ்சா என்னை இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போக சொல்ல மாட்டீங்க, அப்படியே என் வீட்டுக்கு தான் போக சொல்வீங்க. எஜி என்ன கொண்டு வர சொல்றாரு? தெரியலையே. கியா, என்ன யோசனை? சரி சரி, நீயும் செய்ய மாட்ட. எனக்கு வயசானாலும் மனசுல தெம்பு இருக்குமா? வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல, உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல. ஐயோ ஐயோ ஜெயம்மா, நான் அப்படி சொல்லல. சரி, இன்னைக்கு நான் மறுபடியும் திட்டு வாங்கணும்னு இருக்கு. நானே போறேன். என்ன கொண்டு போகணும்? அது ரொம்ப வெயிட்டா? வெயிட்டும் இல்ல கைட்டும் இல்ல, வெறும் ஃபைல் தான். அவன் கபோர்ட்ல ஒரு பிளாக் கலர் ஃபைல் இருக்குதாமா, வெரி இம்பார்ட்டன்ட். அதை கொண்டு போய் கொடுக்கணுமா? ஓ ஓகே. சித்ரா, உண்மையாவே இவ்வளவு அழ வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு அது சொல்றேன். ஏய் ஹாசினி, எங்களையா வில்லின்னு சொன்ன? எங்க வில்லத்தனத்தை இன்னைக்கு பார்க்க போற நீ. ஏய் சித்ரா, வா 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 வா. வரேன். போ போ, அங்க போ. எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. இங்க இருக்கு. ஃபைலுக்கு எதுக்கு நானு யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பலாமே. அது அது ரொம்ப முக்கியமான ஃபைலா. இப்போ வேற யார்கிட்டயாவது இதை எப்படி கொடுத்து அனுப்புறது? இப்ப நீ நான் பொறுப்பான பொண்ணு, யூ ஆர் வெரி ஸ்மார்ட், வெரி வெரி இன்டெலிஜென்ட், வெரி கிளவர். ஜாக்கிரதையா எடுத்துட்டு போய் பொறுப்பா கொடுப்ப. அதனால போறேன் ஜெயம்மா. ஆனா மேற்படி சம்பவம் ஏதாவது நடந்தா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்குவா போறீங்க? அதையும் தான் பாத்துருவோமே. ஜாவ் ஜாவ், ஜல்தி ஜாவ். புடி. அரே ஜாவோ பேட்டி. அந்த கபோர்ட்ல பிளாக் கலர் ஃபைல் இருக்கும். வெளியில வெரி இம்பார்ட்டன்ட் எழுதி இருக்கும். பிளாக் பிளாக். அப்பா, என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, தேவியான சீரியல்னு சொன்னாலே. இனிமே உங்களுக்கு பிடிக்காத எதுவுமேப்பா இந்த வீட்ல நடக்காதுப்பா. ப்ளீஸ்ப்பா, கோச்சிக்காதீங்கப்பா. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன்ப்பா. ஹாசினி சொன்னது உண்மைதான், பாவம். அக்கா ஓகே. புடி புடி. ஓகே. ஏய் கேக்குக்காரி, இதை ஏஜே பார்த்த உடனே உனக்கு தீபாவளி சேர்வரிசை, ஆயுத பூஜை எல்லா செலிப்ரேஷனும் உண்டு. இன்னைக்கு உன் கதை க்ளோஸ் டி. ஐயோ, போ 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 போ.
பிளாக் ஃபைலு. அவன் டிஜிட்டல் யுகத்துக்கு மாறிட்டு இருக்கான். இந்த ஆள் என்னடான்னா இன்னும் ஃபைலு பேப்பர்னு பழைய ஓட்ட வண்டியாவே இருக்காரு. வஸ்ட் ஃபெலோ. இதை யாரு திறந்து வச்சா? ஐயோ அக்கா, ஐயோ அக்கா, லோக் ஆயிடுச்சு. எப்படி போறது? ஐயோ அக்கா, வேணும்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாமா? ஏய், இங்க யாருக்கடே நெஞ்சு வலி வந்துச்சு? சரி, ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணட்டுமா? ஐயோ, என்ன நெருப்பு புடிச்சு எரியுது. அப்ப என்னதான் பண்றது? ஏய் லூசு, இது நம்ம வீடு தானே. அர்ச்சனாக்காவுக்கு கால் பண்ணு. ஆமா இல்ல? பொண்ணு